வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். 2025 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5 முதல் 7% இருக்கும். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு எங்கள் அரசுக்கு திசை காட்ட உள்ளது இந்த பட்ஜெட். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவது எங்களது கனவு என்றும் பிரதமர் மோடி உறுதி. பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் அளிக்க செப்டம்பர் 15 கடைசி நாள். மத்திய அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு இல்லம் கட்டப்பட்டு 50 ஆண்டுகளான நிலையில் தலைநகர் டெல்லியில் புதிய இல்லம் வரும் 26 அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதுச்சேரியில் விரைவில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும். துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. நீட் தேர்வு மற்றும் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் தமிழகத்தை தொடர்ந்து மேற்கு வங்க சட்டப்பேரவையிலும் தாக்கல் செய்யப்படுகிறது. நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை டான்டி நிர்வாகம் எடுத்து நடத்த இயலுமா? அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தமிழகத்தில் வருகிற 28 வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். TNPL தொடரில் 4வது வெற்றியை பதிவு செய்தது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி. 21வது லீக் போட்டியில் திருச்சி அணியை 14 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் முழுமையான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இதனையொட்டி நாடாளுமன்றத்தின் பொருளாதார நிலை குறித்த பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்தார். அதில் 2024 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் 8.2% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் 2025 நிதியாண்டில் பொருளாதாரம் 6.5% முதல் 7% வளரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதே தங்களது கனவு என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி 3வது முறை பாஜக ஆட்சியில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு தங்கள் அரசுக்கு இந்த பட்ஜெட் திசை காட்ட உள்ளதாக தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதே தங்களது கனவு என உறுதிபட கூறினார். பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் மற்றும் பரிந்துரைகள் அளிப்பதற்கு செப்டம்பர் 15 கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய பெயர்களில் வழங்கப்பட்டு வருகிறது. கலை, இலக்கியம், விளையாட்டு உட்பட அனைத்து துறைகளிலும் சிறப்பாக சேவையாற்றி சாதனை புரிந்தவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. தலைநகர் டெல்லியில் புதிதாக கட்டப்பட உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளார். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் கட்டப்பட்டு 50 ஆண்டுகளான நிலையில் அதனை இடித்துவிட்டு புதிதாக கட்ட தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதனிடையே வரும் 27 நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக டெல்லி செல்கிறார். முன்னதாக வரும் 26 டெல்லி சாணக்கியபுரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இல்லத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். டெல்லி செல்லும் முதல்வர் ஸ்டாலின் பிரதமரை சந்திக்கவும் நேரம் கேட்டுள்ளார். இலவச அரிசி வழங்குவதற்கான கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் விரைவில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இலவச அரிசியுடன் மானிய விலையில் பருப்புகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய்கள் வழங்கவும் ஆலோசித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநில சட்டசபை கூட்டத்தொடரில் நீட் தேர்வு மற்றும் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் வரும் ஜூலை 29 வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. இன்று நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் மேற்கு வங்க மாநில சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதேபோல 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானம் ஜூலை 26 தாக்கல் செய்யப்பட உள்ளது.
பீகாரின் சிறப்பு மாநில அந்தஸ்து கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமாருக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய ஜனதா தளம் எம்பி ராம்பிரீத் மண்டல் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் தேசிய மேம்பாட்டு கவுன்சில் நடைமுறை விதிகளின்படி 2012ஆம் ஆண்டு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர்கள் குழு பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாது என முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தனும் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ஒருங்கிணைப்பாளர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி வருகிற சனிக்கிழமை தமிழக ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி சம்போ செந்திலை தனிப்படை போலீசார் நெருங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பாஜக பிரமுகராக இருந்த பிரபல ரவுடி மின்ட் ரமேஷ் மற்றும் 3 வழக்கறிஞர்களிடமும் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 2 முறை எக்மோ பரிசோதனை செய்து இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்களில் அடைப்பு உள்ளதா என மருத்துவர்கள் குழு பரிசோதனை மேற்கொண்டனர். இதயவியல் மூத்த மருத்துவர் கார்த்திகேயன் தலைமையிலான மருத்துவக் குழு செந்தில் பாலாஜியை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அடுத்த கட்ட சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்கள் குழு இன்று முடிவு செய்ய உள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடனடியாக ஜாமீன் வழங்க வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் அவரது சார்பில் வாதிடப்பட்ட நிலையில் விசாரணை நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அனைத்து மாநில பாஜக தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஜூலை 25, 26ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில மாநிலங்களில் பாஜக எதிர்பார்த்த வெற்றியடையவில்லை. அதற்கான காரணங்கள் குறித்தும் அடுத்து வரவிருக்கும் பிற மாநில சட்டமன்ற தேர்தல்கள் குறித்தும் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன. சென்னை பெருநகரின் பரப்பளவு விரிவாக்கம் செய்யப்பட்டதை அடுத்து போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்துவது தொடர்பாக விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. அதில் சென்னை நகரில் மாநகர பேருந்து சேவைகளை அதிகப்படுத்துவது, புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்குவது, புறநகர் பகுதிகளில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை அதிகரிப்பது, இணைப்பு பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, ஷேர் ஆட்டோக்களை முறைப்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளது. 27 கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த முடிவை உடனடியாக கைவிட வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திமுக அரசின் முடிவால் கிராம மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய 100 நாள் வேலை நின்றுவிடும் என்றும் வீட்டு வரி உயரும் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியின் திட்டங்களை திமுக ஆட்சி மேலும் சிறப்பாக செயல்படுத்துகிறது என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக நிறைவேற்றிய திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறும் குற்றச்சாட்டுக்கு விளக்கமளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக எந்த ஒரு திட்டத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணிக்கவில்லை என்றும் மாறாக கூடுதல் நிதி ஒதுக்கி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை டாண்டி நிர்வாகம் எடுத்து நடத்த இயலுமா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மாஞ்சோலையில் கடைசி தொழிலாளி இருக்கும் வரை அங்கே அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை ஏற்கனவே வெளியேற்ற நீதிமன்றம் பிறப்பித்த தடையையும் நீட்டித்து உத்தரவிட்டனர். நாகை மாவட்ட மீனவர்கள் 10 பேருக்கு வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை சிறை காவலை நீட்டித்து இலங்கை மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் 25ஆம் தேதி நெடுந்தீவு அருகே சென்ற நாகை மீனவர்கள் 10 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்தது. இந்நிலையில் கைதான மீனவர்களுக்கு 3வது முறையாக சிறை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் கலவரமாக உருவெடுத்துள்ள நிலையில் அங்கு பயின்று வந்த தமிழக மாணவர்களை மீட்டு வரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் 2வது நாளாக 82 மாணவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர். சென்னையில் 55 மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற்றுள்ள தெற்கு ரயில்வே வழக்கம் போல பகல் நேர ரயில்கள் இயங்கும் என தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 2 வரை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் வழக்கம் போல பகல் நேர ரயில் சேவை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது.
அதேபோல வரும் 27, 28ஆம் தேதிகளில் மின்சார ரயில் சேவைகள் காலை மற்றும் இரவு நேரங்களில் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 3 முதல் 14 வரை ஏற்கனவே அறிவித்தது போல 55 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 4 நடைபெறவிருந்த உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கான தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகள் காரணமாக உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கான தேர்வை நடத்துவதில் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சிக்கல் எழுந்தது. இந்த நிலையில் நிர்வாக காரணங்களை சுட்டிக்காட்டி தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்து ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு சேரன் மகாதேவி சார் ஆட்சியரும் திருவிழா கண்காணிப்பு அலுவலருமான அர்பித் ஜெயின் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி வரும் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை மணிமுத்தாறு அருவி, அகஸ்தியர் அருவி, மாஞ்சோலை பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் வனச்சோதனை சாவடியில் ஆகஸ்ட் 2 முதல் 5ஆம் தேதி வரை தனியார் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுவதால் பக்தர்கள் பொது போக்குவரத்து மற்றும் அரசு பேருந்தில் மட்டுமே செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. கடந்த 4 நாட்களில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 27 அடி உயர்ந்துள்ளது. நீர்வரத்து 76,794 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 77.36 அடியாக அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து டெல்டா மாவட்ட குடிநீர் தேவைக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வருகிற 28ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்காலில் சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் 21வது லீக் போட்டியில் சேப்பாக் அணி வெற்றி பெற்றது. எதிர்த்து விளையாடிய திருச்சி அணியை 14 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. முதலில் பேட்டிங் செய்த சேப்பாக் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 198 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய திருச்சி அணி 184 ரன்கள் எடுத்து தோல்வியை தழுவியது. இதன் மூலம் சேப்பாக் அணி தொடர்ச்சியாக 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதனிடையே இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் மதுரை மற்றும் கோவை அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2024-25ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். 2025ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5 முதல் 7% இருக்கும். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு எங்கள் அரசுக்கு திசை காட்ட உள்ளது இந்த பட்ஜெட். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவது எங்களது கனவு என்றும் பிரதமர் மோடி உறுதி. பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் அளிக்க செப்டம்பர் 15ஆம் தேதி கடைசி நாள், மத்திய அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு இல்லம் கட்டப்பட்டு 50 ஆண்டுகளான நிலையில் தலைநகர் டெல்லியில் புதிய இல்லம் வரும் 26ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதுச்சேரியில் விரைவில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும். துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. நீட் தேர்வு மற்றும் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் தமிழகத்தை தொடர்ந்து மேற்கு வங்க சட்டப்பேரவையிலும் தாக்கல் செய்யப்படுகிறது. நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை டான்டி நிர்வாகம் எடுத்து நடத்த இயலுமா? அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தமிழகத்தில் வருகிற 28ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டிஎன்பிஎல் தொடரில் 4வது வெற்றியை பதிவு செய்தது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி. 21வது லீக் போட்டியில் திருச்சி அணியை 14 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.